சிறப்பாக பொங்கல் விழாவை கொண்டாடினோம். நம்ம எல்லாருமே இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம தாண்டி கொண்டிருக்கின்றோம். பலவிதமான பூஜை பழக்க வழக்கங்கள், நமக்கு ஒரு இஷ்ட தெய்வங்கள், ஒரு சந்தோஷம் அங்க இருக்கும்போது இந்த கோவிலுக்கு போன சந்தோஷமா இருக்கும் அப்படிலாம் நம்ம தாண்டி வரும்பொழுது ஒரு இடத்தில் நாம் இப்படி ஐக்கியமாகி கொள்கின்றோம். இந்த இடத்தில் எந்த ஒரு ஸ்தாபனமாக இருந்தாலும் ஒரு கோவிலாக இருந்தாலும் நாம் எப்போது நம்மை அங்கு ஐக்கியமாகி கொள்கின்றோமோ அதன் பின்பு அந்த கோவிலில் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கடமை என்ன தெரியுமா? அந்த அடியார்களை நல்லபடியாக வழிநடத்தி எடுத்து செல்வது. நம்ம குருநாதர் இதெல்லாம் செய்து கொண்டு இருந்து இன்னைக்கு அந்த இடத்துல இருக்கும்போதுதான் தெரியுது அது எவ்வளவு பெரிய பொறுப்பு. அதே போல் இந்த விஷயத்திற்கு நாம் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளும் பொழுது அந்த மாபெரும் சக்தி நமக்கு ஒரு அத்தியாச்சரியமான வழியில் நம்ம உறுதுணையாக நின்று கொண்டு செயல்களை நமக்கு இயங்கிக் கொண்டு வருகின்றன. இது எல்லாமே என்ன கேட்டீங்கன்னா நானே ஒரு சாட்சியா சொன்னேன். நேற்றுக்கு நம்ம பிரார்த்தனா மந்திரில் இந்த படிப்பாட்டை நேற்று பாட்டின யாருமே பிராக்டிஸ் பண்ணாத ஒரு பாட்டு. தங்க மட்டும் தான் பாடுவோம், சௌமியா மட்டும் தான். ஏன்னா நாங்க நம்பிக்கையா இருப்போம், அவங்க பாடுவாங்க. இந்த படிப்பாட்டு வெறும் வரிகள் கிடையாது. அடியார்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், அந்த 18 படிக்கு உண்டான அர்த்தங்கள் நேற்றுக்கு விளக்கம் கொடுத்தேன். அப்போ அது பாடும் பொழுது ஒவ்வொரு படிக்கும் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு அடியாருக்கும் அந்தந்த குணங்களில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று அந்த இருந்து பிரார்த்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த பிரார்த்தனை எவ்வளவு தூரம் அழுத்தமா இருக்கோ அந்த பாடலில் ஒரு வெளிப்பாடு இருக்கும். இது வரைக்கும் ஸ்மீரா அந்த பாட்டு பாடுறதே கிடையாது. ரொம்ப அழகா பண்ணிட்டாங்க. கூட பாட்டவங்க எல்லா அடியார்களுமே அவ்வளவு ஒரு டெடிகேஷன், சிரத்தையா பாடினீங்க. உங்களுக்கு உண்டான கூலி அப்பவே அந்த இடம் சுந்தரம் பண்ணி கொடுத்தேன். மலராக உங்களுக்கு அதை போட்டு கொடுத்தாரு. இதெல்லாம் ஏன் நம்ம இங்க பேசிக்கிறோம்னா, ஒரு 500 பேர் அந்த ஸ்தாபனத்தில் தங்களை ஐக்கியமாக்கி கொண்டு வளர்ந்து வரும்போது எல்லோருக்கும் ஒரு தேவைகள். நாம 20-30 பேர் பஸ்ல வந்தோம். 30 பேருமே ஒரே எண்ணத்தோட பயணிக்க மாட்டோம். பயணங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் சேருவிடம் ஒன்று. அதுபோல் ஒரு ஸ்தாபனத்தில் நம்மளையே ஐக்கியமாக்கி கொள்ளும் பொழுது அந்த ஸ்தாபனத்திற்கு உகந்தார் போல் நாம் நம்மை மாற்றிக்கொள்ளும் பொழுது ஒரு சில மாயையால் நாம் விட்டு விலவதற்குண்டான ஒரு நேரங்கள் நமக்கு ஏற்படும். அது போன்ற நேரங்களில் நம்மளுடைய இவ்வளவு காலங்கள் நாம வாழ்ந்து வந்த வாழ்க்கை நல்லது செய்வது போல் உள்ளே கெட்டது செய்து கொண்டு, ஆனால் உள்ளபடிக்கே வெளியே நம்ம எவ்வளவு கோபமா இருந்தாலும் உள்ள நல்லபடியா இருந்தது. உதவணும் என்ற மாதிரி ஒரு முகத்தை காமிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள மனசுல ஒரு தரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் மனிதர்களுக்கும் எல்லா குணங்களும் தான் இருக்கும், அது தவறு கிடையாது. ஆனால் ஆன்மீக நிலைக்கு வரும் பொழுது இந்த இடத்துல அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகுறப்ப சிலவங்க அதுல எல்லாரும் பாஸ் ஆக முடியாது. அந்த நிலை எல்லோருக்கும் நாம் தாண்டி வருவோம்.
அந்த இடத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டுமே அடுத்த நிலைக்கு எம்பெருமானோடு பயணித்துக் கொள்வார்கள். அந்த இடத்தில் ஒரு நிலையில் இருக்கும் அடியார்களை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான பூஜை வழக்கங்களை குருநாதர் அந்த இடத்தில் அவர்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லிக் கொடுத்து கொண்டே வருவார். இவங்களுக்கு ஏன் இந்த பரிகாரம் அதே பரிகாரம் ஏன் நமக்கு இல்லை? பிரச்சனை ஒன்னா இருந்தால் அவங்களுக்கு வேற இவங்களுக்கு வேற, ஏன் அது? இந்த நிலை எல்லோருக்குமே அந்த சந்தேகம். சின்ன விஷயத்துக்கு போனா பெரிய பரிகாரங்கள், பெரிய விஷயத்துக்கு போனா அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி பாருங்க. இப்ப பரிகாரம் ஒண்ணுமே இல்லை, சாதாரண போயிட்டு வர சொல்லும் போது அதுக்கு ஒரு இது எல்லாம் அந்த ஆத்மாவிற்கும் அந்த பரமாத்மாவுக்கும் இருக்கிற ஒரு அந்தரங்க உறவு. அப்போ இவ்வளவு தூரம் இவ்வளவு காலங்கள் நாம் பயணித்து வந்த நிலையில் இந்த ஒரு ஏற்பாடில் நாம் எல்லாம் இன்று இணைந்திருப்பது எல்லோருக்குமே உங்களோட இருந்ததால் எனக்கும் ஒரு மகா பாகியம் என்றுதான் நான் ஒரு சில விஷயங்கள் நன்றாக அடியாத தெரிந்து கொள்ள வேண்டும். 2-3 முறை நான் அதை சொல்லி இருப்பேன். குரு பக்தியில் சில விஷயங்கள் நாம ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப 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 கவனமா இருக்கும். குரு என்பவரோடு ஐக்கியமாக்கி கொள்ளும் அடியார் நம் குருவின் செயல்பாடுக்கு எதிராக இருப்பவர்களோடு சம்பந்தம் வைத்துக் கொள்வது சரியான விஷயம் கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், சில வைப்ரேஷன்ஸ் எனக்கு செட் ஆகாது என்றால் நான் அந்த இடத்தில் என்னை வைத்துக் கொள்ள மாட்டேன். ரொம்ப சாதாரணமான விஷயம். அது யாராக இருந்தாலும் சரி, என்னுடைய வழக்கறிஞர் வேலையும் சரி, அந்த என்னோட இந்த சங்கத்துல பாரத் அசோசியேஷன் இருக்கும், அங்கேயேதான் எந்த நேரமும் கிடக்கும். 5 நிமிஷமா உட்கார முடியல, இருக்கும் செட் ஆகல வைப்ரேஷன்ஸ். போக போக போய் இப்ப என்ன பண்றேன்னா வெளியே இருந்து எல்லா வேலையும் கொடுத்துட்டு நான் வந்துடுறேன். இல்ல எனக்கு தெரியும், நான் இருந்துப்பேன், சும்மா கொஞ்ச நேரம் தானே 10 நேரம் தானே சொல்லி நம்ம இருந்தோம் என்றால் நமக்கு இந்த இடத்துல வேலையாகாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த இடத்துல வேலையாகாது. இதை இனி நான் மறுபடியும் சொல்கின்றேன், பிரார்த்தனா மந்திர் ஒரு பரிகார ஸ்தலம். அதுவும் இல்லாமல் அடியார்கள் அவர்களுடைய உயர்ந்த நிலையை அடைவதற்கு ஒரு முக்கியமான இடம். எந்த ஒரு ஆகம வழிபாடுகள், சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள் எதுவும் இல்லாமல் முழுமையாக பரமாத்மாவோட ஜீவாத்மா கலந்து கொள்வதற்கு அந்த சக்தியே தானே இறங்கி ஏற்பாடு செய்த ஒரு இடம். அங்கே நீங்கள் எல்லோரும் உங்களை சேர்த்துக் கொள்ளும் பொழுது, ஐக்கியப்படுத்திக் கொள்ளும் பொழுது, இந்த லௌகீக கஷ்டங்கள் இதெல்லாம் தாண்டி வரும்பொழுது உள்ளுக்குள்ள இந்த ஆத்மா எப்படி எம்பெருமானோடு நாம் ஒரு நித்தியமும் கைங்கரியம் செய்து கொண்டு அவரோடையே கலந்து கொள்ளும் ஒரு தேர்தலுக்குண்டான வேலையை எப்பொழுதும் பிராக்டிஸ் பண்ணிக்கொண்டே வர வேண்டும். ஒரு இழப்பு என்றால் சரிதான், அடுத்தது என்ன என்று யோசிக்கிற பக்குவம். போச்சே 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 போச்சேன்னு யோசிச்சுட்டே இருந்தோம் என்றால் இவ்வளவு தூரம் நீங்கள் நாமம் ஜபித்து உங்களோட வாழ்க்கையில் இவ்வளவு தூரம் நீங்க பூஜையை எடுத்து வந்து கிருஷ்ணாவோடு நீங்க ஐக்கியமாக்கிக் கொள்வது பிரயோஜனம் கிடையாது. எல்லோரும் ஒரு நாள் வாழ்ந்தோம், ஒரு நாள் பிறந்தோம், ஒரு நாள் வாழ்ந்தோம், ஒரு நாள் சென்றோம். இதை தெளிவாக புரிந்து கொண்டீர்கள் என்றால் ஆன்மீகம் உங்களுக்கு நல்லபடியாக வேலை செய்யும். நாம படிக்கிற எல்லா சாஸ்திரங்களும், சம்பிரதாயங்களும், வழிபாடு முறைகளும் எல்லாமே வந்து இதை மையப்படுத்தி தான் இருக்கும், தவிர வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு தை பிறந்த பிறகு பிரார்த்தனா மந்திரம் நிறைய விஷயங்கள். முந்தானியத்து திடீர்னு வந்த உத்தரவு, திருவண்ணாமலை போக வேண்டிய உத்தரவு. இந்த விஷயமும் திருவண்ணாமலை என்ற இடத்திற்கு நாம் போவதற்கும் பெரிய ஒரு தொடர்பு சம்பந்தம் உண்டு. சில விஷயங்கள், சில பழக்க வழக்கங்கள், சில தொடர்புகள் பஸ்மம் ஆகிவிடும்.
எதெல்லாம் சேரணுமோ அது சேரணும். அதையும் மீறி சில விஷயங்கள் நம்ம வந்து பிடிச்சு வச்சோம்னா நம்மை விட பெரிய முட்டாள் வேற யாரும் கிடையாது. இது எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். பிரார்த்தனா மந்திர் என்பது ஒரு பொது இடம். நியமிக்கப்பட்டவர்கள் அந்த இடத்தை பராமரித்து வருவார் தவிர அவருக்கும் அந்த இடத்துக்கும் வேற எந்த சம்பந்தம் சொந்தமும் கிடையாது. உரிமை கொண்டாட முடியாது. அந்த உரிமையில ஊ என்ற வார்த்தை ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே நம்மள வந்து முடிச்சு விட்டுருவார். அதில் சில விஷயங்கள் நம் செய்த கைங்கரியலுக்கு உண்டான கொஞ்சம் கால தாமதம் இருக்கும் தவிர தப்பு. இதெல்லாம் நம்மளுடைய அடுத்த வாரம் குரு பூஜை நாள் ஜனவரி 22 வியாழக்கிழமை வருவதால் நாம் பிரார்த்தனா மந்திரிலே வந்து அன்னைக்கு மதியம் வரும் அடியார்களுக்கு ஒரு புஷ்பாஞ்சலிக்கு ஒரு ஏற்பாடு, சாயங்காலம் அலுவலகம் சென்று வரும் அடியார்களுக்கு புஷ்பாஞ்சலிக்கு உண்டான ஒரு ஏற்பாடு செய்ய எம்பெருமான் உத்தரவிட்டுள்ளார். எது வேண்டும் என்றாலும் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் ஒரு குரு இருக்கிறார். அந்த வாக்கியங்கள் நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு முறை நான் பேசியிருக்கேன். நாம குருவை தேர்ந்தெடுக்க முடியாது, குருதான் நம்மை தேர்ந்தெடுப்பார். அப்படிதான் அது அமையும். அவன் யோசிச்சுட்டு இருப்போம், அவரோட நம்ம ஐக்கியம் உங்களை அவரோடு வைத்துக் கொள்வதற்கு அவர் எவ்வளவு பூஜை செய்கிறார் என்று உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? இங்க நாமெல்லாம் இருக்கோம். ஒரு சிலவெல்லாம் வந்து போன் பண்ணி மிரட்டி என்ன பாருங்க ஒரு 1000 ரூபாய் கொடுக்க மாட்டேன்னு கேட்கணும். தேவையா எனக்கு யோசிக்கணும். ஆனால் அது அந்த உறவை இருக்கும் சின்ன சின்ன சிக்கல்களை அன்னதானம் மூலமாக நிவர்த்தி செய்வது. முதல்ல இந்த ஒரு ஏற்பாடுல எனக்கு குருநாதர் மூலமாக கிருஷ்ண பரமாத்மா அமர வைத்து கேட்ட ஒரே விஷயம், கை மட்டும் தூக்க வைக்கிறாரு. எவ்வளவு வேணாலும் நானே கொடுப்பேன், எப்படியாவது ஏற்பாடு பண்ணுவேன். அது ஒரு வைராகியமான நிலை. நான் எப்படியா பார்த்துப்பேன். அடி மேல அடி, வியாபாரத்துல அடி, எப்போ அது யோசிச்ச நாள்ல இருந்து செம்ம அடி, உடம்பு சரியில்லை, பைக்கு குடிச்ச மாதிரி ஆகியாது. அப்பதான் முடிஞ்சது. இந்த சத்திய தர்ம ஸ்தாபனம் அடியார்களுடைய ஸ்தாபனம். அடியாரோட பங்களிப்பு மனதார இருக்க வேண்டும். அவர்களுக்காக தான் இந்த இடமும் முழுமையாக இருக்கிறது என்று அப்பொழுதுதான் எனக்கு பொறுத்தது. எவ்வளவோ தூரத்திலிருந்து எங்கிருந்தோ வந்து சாமிக்கு கைங்கரியத்துக்காக பணம் அனுப்பி வேலைப்பாடுகள் செய்ய வைக்கிறார். எப்படி இந்த வேலையெல்லாம் செயல்படுது, எப்படி நடக்குதுன்னு ஒரு ஓராண்டு காலம் ஒண்ணுமே புரியல எனக்கு. குரு ஜெயந்திக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் நாம் தெளிவடைந்து கொண்டு வருகிறது. அப்பதான் தெரிஞ்சது, நாம நம்மை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு அவருக்கு பிடிக்காத எந்த ஒரு வேலையிலையும் தலையிடாமல் ஒதுங்கி நின்று, நீ பண்றியா பண்ணிட்டு ஒதுங்கி நின்று இருந்தால் மட்டும்தான் அந்த சக்தியோடு நாம் வந்து இந்த பூமியில் நாம் எடுத்த பிறவிக்கு உண்டான பயனை அடைய முடியும். சும்மா இருந்தோம் வளர்ந்தோம், பசங்களுக்கு என்ன ஆச்சு, பேரனுக்கு என்னாச்சு, பேத்திக்கு என்னாச்சு, இந்த கல்யாணம் நடக்கல, கல்யாணத்துல போய் ஜாலியா உட்கார்ந்தோம், பேசணும், ஊருக்கு அதை பேச நைட்டு படுத்தோம், அதெல்லாம் அதுக்காக பிரார்த்தனா மந்திரம் கிடையாது. பிரார்த்தனா மந்திரில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் அடியார்களை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு கூட்டு பிரார்த்தனையின் பொழுதும் நீங்கள் வைக்கும் கோரிக்கைகள், கிருஷ்ணா இந்த பிரச்சனைகள் நீ தீர்க்க வேண்டும், எங்கள் வாழ்க்கையில் இந்த மாற்றம் ஏற்பட வேண்டும், ஒரு முன்னேற்றம் ஏற்பட வேண்டும், அவர் செய்து தருவார். இந்த முன்னேற்றங்கள் எல்லாம் நம்ம எல்லாம் வாங்கிக் கொண்டு பெற்றுக்கொண்டு பிள்ளைங்க எல்லாருக்கும் ஒரு ஏற்பாடு செய்து கொடுத்த பின்பு சரணாகதி. நான் அடுத்தது என்ன செய்யணும்? இந்த சரீரத்தால் என்னால் என்ன ஒரு செய்ய முடியும்? உன்னோடு ஐக்கியமாவதற்கு நான் என்னெல்லாம் வழிகள் இருக்கோ அவையெல்லாம் செய்து கொண்டு இந்த சரீரத்தை விட்டு நாம் செல்லும் பொழுது இந்த ஆத்மா நேரடியாக எம்பெருமான பாதங்களுக்கு போய் சேர வேண்டும். ரொம்ப சூட்சமமான ஒரு விஷயம். அப்பா கையில பேசும்போது கடைசியா ஒரு நாள் பேசும்போது நான் கேட்டேன், ஒரு வார்த்தை பேசணும்னா 15 லிட்டர் ஆக்சிஜன் உள்ள வலிச்சுதான் ஒரு வார்த்தை பேச முடியும்.
அந்த நிலைக்கு வந்துட்டு நான் அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கும்போது மறுபடியும் ஏதோ விஷயம் பேச அதெல்லாம் விட்டு சொல்றாரு. நீ என்ன யோசிக்க சொல்றமான்னு கேட்டாரு. இந்த இடத்த நீ இருந்தா நீ என்ன பண்ணுவ? அதெல்லாம் விடுங்க. இல்ல நீ இருந்தா என்ன பண்ணுவ? நான் இந்த மாதிரிலாம் இருக்கவே மாட்டேன். முதல்ல ரொம்ப இந்த மாதிரிலாம் பேசுறேன். என் பைக் எடுத்துட்டேன், ஏன்னா போயிட்டு ஏன்னா போய் படுத்து இருந்தாங்க தனியா, யாருக்கும் ஒரு இதுவா இருக்க மாட்டேன். அதேதான்டா, இங்க யாரும் இல்லாத நேரம் அந்த ஆக்சிஜன் நான் மூடிட்டேன்னு வைங்க, இந்த வலி எனக்கு தேவையே கிடையாது. இது எவ்வளவு வலி தெரியுமா? இது எவ்வளவு வலி தெரியுமா? ஒரு மூச்சு இல்லாமல் அதை வலித்துக் கொண்டு இருந்து கிடைக்காத உன்னை தேடி தேடி வலிச்சு எவ்வளவு வலி. ஒரே ஒரு நாவு, நீ தான் அதை திறப்ப, நீ தான் அதை மூடுவ. அது ரொம்ப கண்டிப்பா இருப்ப. அந்த இதை மட்டும் நான் தான் திறந்து சில விஷயங்கள். ஆனால் இது மூட எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு நிமிஷம் அப்படி மூடிட்டு நான் படுத்தேன்னா 5வது நிமிஷம் யாருக்கும் தெரிய போகிறது. இது அவன் சொத்து. ஆட்டி வைத்தால் ஆடாதவர் யார்தான் நோய் என்பது போல் அவன் என்னெல்லாம் செய்கிறான் அதை முழுமையாக நான் என்னை அர்ப்பணித்துக் கொண்டு அவையெல்லாம் தாங்கிக் கொள்கின்றேன். அதுதான் ஒரு நல்ல அடியவனுக்கு உண்டான குணம். நமக்கு இருக்கணும். ஐயோ கிருஷ்ணன் நிறைய பிரச்சனை கொடுத்துறாரு, மாலையை கட்டி ஓரமா வச்சிருறது, கொஞ்ச நாள் இருக்கட்டும், ஏதோ பிரச்சனை போல இருக்கு. கோவிலுக்கு ரொம்ப போன பிரச்சனை நிறைய வருது. உங்களை துவைத்துக் கொண்டு இருக்கின்றார், உங்களை மாற்றிக் கொண்டு இருக்கிறார் என்பதால் தெரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் பெரிய சூட்சமமான விஷயங்கள், சூட்சமமான விஷயம். அந்த வகையில் குருநாதன் சொன்ன வார்த்தை, கஷ்டங்கள் நிறைய இருக்கும், பிரச்சனைகள் நிறைய இருக்கும், ஆனால் சமாளிச்சு அந்த நம்பிக்கையை நீங்கள் முழுமையாக வைத்து விட்டால் அவர் ஒரு சில மாற்றங்கள் செய்வார்கள். இந்த நம்பிக்கை இங்க இருக்கும் பல அடியார்கள் கண்டிப்பாக 40% மேல தாண்டாது. நம்ம என்னதான் பூஜை செஞ்சு நம்ம எவ்வளவுதான் நேர்த்தியாக இருந்தாலும் 40% தாண்டது கஷ்டம். எப்படியாவது ஒரு 48% மட்டும் எடுத்து வந்து பாருங்களேன். அதுக்கு மேல செய்யணும்னா நீங்க ஞானியா மாறிடுவீங்க. அந்த 48% எடுத்து வந்தாலே தானா அவர் முழுமையா அவங்களை ஆக்கிரமிச்சு போய்கிட்டே இருப்பார். 60% எல்லாம் வந்துருச்சுன்னா இந்த பூமியில நமக்கு வேலை கிடையாது. அதோட மிச்சம் 40% நானே போய் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். 100% நான் என்னை முழுமையாக அர்ப்பணித்து விட்டேன், எம்பெருமானேதான் என் வாழ்க்கை, சரணாகதியை அடைந்து விட்டேன், நான் இப்படி எல்லாம் தயவுசெய்து சொல்லிட்டு சிரிச்சுட்டு தம்பி படம் நல்லா இருக்கு சொல்லிட்டு மட்டும் வந்துருங்க. யாராலும் முடியாது. அது ஒரு நிலைக்கு போய்விட்டால் இந்த பூலோகத்தில் இங்கே மக்களோடு அவங்களால ஐக்கியமாகி இருக்க முடியாது, சுத்தமா முடியாது. அவங்க யோசனை அவங்க அந்த பெரிய சக்தியை உணர்ந்து விட்டால் அந்த யோசனைகள் அவருடைய நிலையை இருக்க முடியாது. அதனால் அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க. ஒரு சில துளிகள் தான் நமக்கு விழும் தவிர, அதுவும் அந்த 40 இருந்து அந்த 43, 44, 45 இது கிட்ட வந்தாலே துளிகள் மட்டும்தான். அந்த துளிகளே தான் பெரிய அருள் வாக்கு சொல்லிக் கொண்டு விஷயங்கள் செய்யும் குருமார்களுக்கு அதுதான் கிடைக்கும். அவ்வளவுதான். அதுக்கு அடுத்த நிலை போயிட்டீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் இந்த லௌகீகத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கழித்து கொண்டே இருப்பார்கள். ரமண மகரிஷி எத்தனை பேர் தெரியும்? ராமகிருஷ்ண பரமஹம்சர் எத்தனை பேர் தெரியும்? ஸ்ரீலா பிரபுபாதர் அவருக்கு எல்லோருக்கும் தெரியும். எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா கடைசி நாட்கள். சமீபத்தில் நம்மளுடைய மன்னார்பேட்டை ஏரியால குருநாதர் இருக்காங்க. முருக பக்தர் பழனி பாத யாத்திரைகள் அழைச்சிட்டு போவார். STS சொல்லிட்டு சுப்பிரமணியம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப சிரமப்பட்டு அவங்களுக்கு அந்த சைவ வழியில அவருக்கு உண்டான பூஜைகள்லாம் முடிச்சுட்டாங்க. அப்போ அவங்க பசங்க கையில யாரும் சொல்றாங்க, தம்பி இந்த வேலையெல்லாம் எடுத்துக்காதீங்க, இதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு போடுவீங்க, வியாபாரம் செய்ய முடியாது, கொள்ள முடியாது. அதற்கு மேல தீர்மானம் பண்ண வேண்டியது அவங்க தான். ஒரு குழுவாக அமைத்து அவர்கள்
இருந்தாலும் நேர்த்தியாக அந்த வேலைகளை நடத்தி கொண்டு வருகிறார்கள். ஆனால் மற்றவங்க சொன்ன விஷயம் நான் செஞ்சுதான் இருக்கலாம். என் கையில கூட இருக்கணும் பேசுறாங்க, நீ உட்கார்ந்தா நீ அதே மாதிரி மாட்டி போய் அதே மாதிரி கஷ்டப்பட்டு செஞ்சதை கொண்டு அதுதான் வழி என்றால் அதுதான் விதி என்றால் ஏற்றுக்கொள்ளுதான் ஆக வேண்டும். இந்த உலகில் அதுதான் வாழ்க்கை என்றால் இப்படிதான் எம்பெருமான் நிச்சயித்திருந்தால் அதுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்று நமக்கு எம்பெருமான் அருளால் எல்லோருக்குமே கண்கள் நன்றாக தெரிகிறது, கைகள் நன்றாக வேலை செய்கிறது, கால்கள் நன்றாக வேலை செய்கிறது. இதை எத்தனை பேருக்கு இல்லாமல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க தெரியுமா? இது இல்லாமல் எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்களும் நம்மை போல் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அது இல்லை என்ற வழி இருக்கு பாருங்க, பயங்கரமான வழி. ஆனால் அந்த வழி எல்லோருமே ஒரு காலத்தில் ஆன்மீகத்தில் முழுமை அடைய வேண்டும் என்றால் அது நீங்கள் அடைந்துதான் ஆக வேண்டும். கொஞ்ச காலம் சாமி அதை நம்ம காமிச்சிட்டு இனி இந்த உலகத்தில் எதுவும் பாக்கி இல்லை, இந்த பூலோகத்துல வந்து நீங்க செய்ய வேண்டிய கடமைகள் எதுவும் இல்லாமல் உங்களை முழுமையாக்கி விட்டால் 100% ஒரே விஷயம் தான், அவரோட ஐக்கியமாகி விடுவீர்கள். இது கண்டிப்பாக ஒரு 60-65 வயசுக்கு மேல நமக்கு அந்த தேடல் இருந்து கொண்டே தான் இருக்க வேண்டும். அதற்குண்டான முயற்சிகள் நம்மளுடைய அடியார்களும் செய்து தான் ஆக வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் பிரார்த்தனா மந்திரத்துக்கு வந்து இங்கே இருந்து ஐக்கியமாகி கொண்டதுக்கு பயன் கிடையாது, பயனே கிடையாது, பெரிய விஷயம்லாம் கிடையாது. தாமரையில தங்கி எப்பவுமே நான் அதை மாதிரி சொல்லியிருப்பேன், அந்த மாதிரி ஆயிடணும், கூடயே தான் இருக்கணும். கடைசியா உங்களுக்கு தூக்கினா ஒண்ணும் இருக்கக்கூடாது, வெளியே வந்துடணும். சொந்தம் பந்தம் சொத்து பாசம் நேசம் எதுவும் கிடையாது. எல்லாரையும் சந்தோஷமா ஒரே போல் பார்த்து கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா இன்னொரு ஜென்மம் கிடையாது. குருநாதர் வந்து அந்த வகையில நீங்க பாத்தீங்கன்னா முழுமை அடைத்து விட்டார். இனி அவருக்கு எதுவும் கிடையாதுன்னும் போது எம்பெருமானோட திருவுள்ளம் ஒரு குருவாக அவரை மாற்றி அந்த ஆத்மாவுக்கு தேவையான பூஜைகள்லாம் செய்து இன்று நம்மோடு இருந்து கொண்டே இருப்பதற்கு ஒரு ஏற்பாடு வந்து நிற்க வேண்டும். இல்லை என்றால் அவர்களுக்கு இந்த பாசம்லாம் வராது, நேசமே வராது. என்னோட கடமை எல்லாரும் நான் செஞ்சுட்டு நான் போறேன், அவ்வளவு அப்படிதான் மாறும். ஆனால் இன்றும் நிறைய பேர் நம்ம பிரார்த்தனா மந்திரத்தில் உணர்ந்திருப்பீங்க. இங்கேயும் சரி பிரார்த்தனா மந்திரம் சரி பூஜை நடக்கும் பொழுது அவரை பத்தி குரு ஜெயந்தி நடந்த பூஜைக்கு அப்போ அவ்வளவு உணர்வு அவரை பற்றி எல்லாம் இருந்தது. நேத்திக்கு கூட வழிபாட்டு பாடி அந்த பூரிப்பு அங்கு ஏற்பட்ட உடனே பிரார்த்தனை கண்டிப்பாக சொல்கிறேன். பிரார்த்தனைகள் ஒரு விஷயம் சொல்லும் போதும் ஒரு நிலையில் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்த மாதிரி குடும்பமாக நாங்கள் வந்தது ஞாபகம் வந்துருச்சு. இல்லை தண்ணிதான் வந்தது. இதையெல்லாம் தாண்டி வந்தோம். கஷ்டங்கள்ல எல்லாம் நல்லா இருக்கும்போது ஆணவம் கௌரவம் வந்து நம்மை நாம் மாற்றிக்கொள்கிறோம். ஒரு பிளவு ஏற்பட்டு விட்டது என்று நினைத்தேன், அது மறுபடியும் சேராது. ஆன்மீகத்தில் மறுபடியும் அதை சேர்த்துக் கொள்ளவே முடியாது. ரொம்ப கஷ்டமான நிலை. அந்த பந்தம் அந்த உறவு ஒண்ணு ஒரு வேண்டாம் சொல்லிட்டாருன்னா அதை மீறி நம்ம செய்ய பார்த்தோம்னா நம்மளை விட பெரிய முட்டாங்க கிடையாது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன் இந்த வார்த்தைகள் இன்று குருநாதர் சொல்கிறார் என்றால், குரு பூஜைக்கு அப்புறம் பிரார்த்தனா மந்திரங்கள் ஐக்கியமாக்கி கொண்டிருக்கும் எல்லா அடியார்களும் அடுத்த ஃபில்ட்ரேஷன் வரும், அடுத்த ஒரு தேர்ந்தெடுப்பு வரும், ஒரு பரீட்சை வரும். இந்த பரீட்சையில் மாயையிலையும் மமதையிலும் சிக்கிக்கொள்ளும் அடியார்கள் கண்டிப்பாக எம்பெருமான் விலக்கிக் கொள்வார். அதை தாண்டி வரும்போது ஒரு படி இன்னும் ஐக்கியமாக்கிக் கொள்வார். இது எல்லா ஸ்தாபனத்திலும் எல்லா காலமும் நடந்து கொண்டிருப்பதுதான். எனக்கு உட்பட அந்த வேலைகள் அந்த பரீட்சை இருந்து கொண்டுதான் இருக்கும். நான் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், இனி நம்ம நினைச்சதுதான் எல்லாம், நான் சொன்னதுதான் எல்லாம் நினைச்சேன்னா என்னையோட முட்டாள் வேற யாரும் கிடையாது. ஆக இந்த பிரார்த்தனையின் பொழுது அடியார்கள் இங்கே கூடியிருக்கும் அடியார்கள் எல்லோருமே வந்து அறிந்தும் அறியாமல் இது தவறுகள் செய்திருந்தார். கிருஷ்ணா, உன்னை பற்றிக் கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த ஒரு மார்க்கத்தை நான் தேர்ந்தெடுத்தேன். யாருடைய ஒரு கட்டாயமும் இல்லாமல் நானாக முன்வந்து நான் வாங்கிக் கொண்ட ஜபமாலையை வைத்துக் கொண்டு உன்னை நாடி வருவதற்கு ஒரு ஏணியாக ஒரு ஏதுவாக என் குருவை வைத்துக் கொண்டு நான் வரும் பொழுது இது போன்ற பல சிக்கல்களின் வாழ்க்கையில் வரும்போது அதையெல்லாம் தூக்கி எறிந்து முகம் சுழிக்கும் தைரியம் எனக்கு இருக்க வேண்டும். கிருஷ்ணா, தேவையில்லாத வேலைகள் இதெல்லாம் தேவை. ஆனால்
அதற்காக உலகியல் வாழ்க்கையை விட்டு வா என்று நம்ம கிருஷ்ண பரமாத்மா குருநாதர் ஒரு காலமும் சொன்னதில்லை, யார் கையிலும் சொன்னது கிடையாது. பொய் சொல்ற இடத்துல பொய் சொல்லணும், திட்டுற இடத்துல திட்டணும், அசிங்கமா திட்டுற நல்லா அசிங்கமா இறங்கி திட்டணும். அதற்கும் நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எல்லாம் பட்டம் அடிச்சுட்டு வெறும் சைவ உணவு தான் சாப்பிட்டு அப்படியே இருந்துட்டோம்னா நாம வந்து சாமியை சீக்கிரம் குடிச்சிடலாம் யோசிச்சிடாதீங்க. சித்தர்கள்லாம் எப்படி இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? காவால உருண்டுகிட்டு வெறும் பச்சை மாமிசம் சாப்பிட்டு கொண்டு எப்படி இருந்தாலும் அவருடைய நிலையை நாம ஒரு க்ஷணம் கூட எட்ட முடியும். நம்ம குலம், நம்ம கோத்திரம், நம்மளுடைய வாழ்க்கை நெறிமுறை, நம்மளுடைய செயல்பாடுகள், வாழ்க்கையில நாம வந்து வேலை எப்படி இருக்கோ அதற்கு ஏற்றாற் போல் தான் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கும் என்னுடைய வழக்கறிஞர் தொழில், வழக்கறிஞர்கள் சாயங்காலமானால் கொஞ்சம் ஓய்வெடுப்பதற்கு என்ன செய்வார்கள் என்று உங்களுக்கு பொதுவாக தெரியும். அவர்களுக்கெல்லாம் நாம் கூட இருந்து கொண்டு இருக்கும் பொழுது, அதற்கு வேண்டிய இடத்தில் இருக்கும் பொழுது, ஐயோ நான் கோவில் நடத்திட்டு இருக்கேன், நிற்க மாட்டோம், பேச மாட்டோம், என்னை விட முட்டாள் வேற யாரும் கிடையாது. அந்த வேஷத்தை அணிந்து விட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அங்கே நின்றாலும் சரி, பார்த்தாலும் சரி, சஞ்சலம் ஏற்படாமல் இருக்க வேண்டும். அங்க வந்து நம்மள யாரா பார்த்துட்டாங்கன்னா, அங்கெல்லாம் ஊரெல்லாம் உபதேசம் சொல்லிக்கிட்டு கேட்பாரு என்ன பண்றது, அவருடைய மூளைக்கு எட்டினா போல் அவர் யோசிப்பாரு. அதுக்கெல்லாம் நான் வந்து போறேன். நாம எல்லாருக்குமே சொல்றேன், அவங்களுக்கு எல்லாம் பதில் நீங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய மன உறுதி, வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் தைரியமாக இந்த உலகியல் வாழ்க்கையை கஷ்டங்கள் சமைத்துக் கொண்டே வந்து கொண்டு ஒவ்வொரு முறையும் சாயங்காலம் அமரம் வந்து இருக்கும்போது, கிருஷ்ணா இவையெல்லாம் பார்த்தேன் கொண்டேன், ஆனால் உன்னை விட மாட்டேன். இதை விட கஷ்டங்கள் சோகங்கள் எனக்கு கொடுத்தாலும் சரி, கை காலை உடைச்சு விட்டாலும் சரி, நொண்டி நொண்டியே உன்னை பிடித்துக் கொள்வேன். கண் பார்வை இல்லை என்றாலும் சரி, கேட்டு தப்பி தப்பி வந்து உன்னை பிடித்துக் கொள்வேன் என்ற வைராகியம் உங்களுக்கு இருந்து விட்டால், பார்வையை தாண்டி ஒரு ஞான பார்வை கொடுத்து விடுவார். சரீரத்தை தாண்டி அவருடைய சேருவதற்கு பயணத்திற்கு வழியை ஏற்படுத்திக் கொள்வார். இதுதான் கிருஷ்ண பக்தி சாராம்சம். இதற்கு நம் குருநாதர் நமக்கு பல வகையாக பழைய பேட்ச் அவருடைய டீம் மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து மணிக்கணக்காக உங்களுக்கு கிளாஸ் எடுத்துனே இருப்பார். கரெக்டு தானே? ஒரு திருப்பாவை விளக்கம் வெகு சீக்கிரம் நேற்று தான் சாமி உத்தரவு கொடுத்தாரு. திருப்பாவைக்கு மறுபடியும் புது அடியாளர்கள் எல்லோருக்குமே வந்து விளக்கம் தர வேண்டும் என்று. நிறைய பசங்க சின்ன யுவ சக்தி எல்லோரும் வந்து திருப்பாவை சேவிச்சு கொண்டுதான் இருக்காங்க. அது பெருசா அர்த்தம் எல்லாம் தெரியாது அவங்களுக்கு. 30 பாசம் மக்கள் அடிச்ச மாதிரி எல்லாரும் அடிச்சு சொல்லிட்டே இருக்கீங்க. அதில் இருக்கும் அர்த்தங்கள் நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். எங்க அப்பாவோட நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்தேன்னா அதோட திருப்பாவை விட்டு திருவம்பாவைக்கு மாறிடுவீங்க. இவ்வளவு இருக்கா படிக்கணும்னு நினைச்சு நீங்க எல்லாம் போயிடுவீங்க. அவ்வளோ இருக்கு எக்ஸ்பிளனேஷன். ஸோ சாமி என்ன சொல்லியிருக்காரு என்றால், இன்றைய காலகட்டத்தில் இன்று ஒரு ரீல் கூட நம்ம வந்து 10 நிமிஷம் தான் பார்ப்போம். அதுக்கு அந்த ரீல்ஸ் பார்க்க மாட்டோம். அடுத்தது ஃபேஸ்புக்கு மாறிடுவோம். அங்கிருந்து மறுபடியும் வாட்ஸ்அப்புக்கு வருவோம். 10 நிமிஷம் தான் மேக்சிமம் உங்களால் வந்து எந்த ஒரு நிலையிலுமே நம்ம வந்து நிலையா இருக்க முடியும். அதனால திருப்பாவை விளக்கமும் அதே மாதிரி தான். ஷார்ட், ப்ரீசைஸா, தெளிவா நம்ம தலையில ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும்ன்றது எம்பெருமானுடைய உத்தரவு. கூடிய சீக்கிரம் இருக்க போகுது. ஆக இன்று கூடி இருக்கும் அடியார்கள் அனைவரும் உங்கள் மனதில் இருக்கும் கோரிக்கைகள், மனவலிகள், ஆயப்பாடி கிராமத்தில் நாம் வந்து விட்டால் எப்பொழுதும் குருநாதருக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு அங்கே நாம் எம்பெருமானோடு நேரடியாக ஐக்கியமாகி கிருஷ்ணா என்று பிடித்துக் கொண்டு போகும்போது, இங்கே அவர் ஏற்படுத்திய இந்த சூழலில் ஆயர்பாடியப்பன் நான் முன்னே சொல்லியிருக்கேன், அடியார்கள் நீங்கள் எல்லோரும் சேர்ந்துதான் பிரதிஷ்டை செய்தீர்கள். அவர் நம்மோடு சிம்பிளா சொல்லணும்னா எம்ஜிஆர் மாதிரி அவர் மக்களோடவே தான் இருப்பார். பெரிய ஆச்சார அனுஷ்டானம் எல்லாம் கிடையாது. அதனால தான் நம்ம வந்து அடியாருக்கு பொங்கல் எடுத்து வந்தோம். அதெல்லாம் வேண்டாம்ப்பா அவருக்கு அந்த பழக்கமும் கிடையாது, கிடையாது. அந்த பழக்கங்கள் எப்பவுமே பிரார்த்தனா மகள் கிடையாது. ஏனென்றால் ஐதீகத்தை நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டும் என்றால் ஆச்சாரத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்ப எங்க இது பிரகாரம் பூணூல்லாம் மாட்டிக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கணும். அதெல்லாம் வந்து செய்யணும்னா செட் ஆகுது. ஏனென்றால் ஒரு ஸ்தாபனத்தை நடத்தி கொண்டு வரும் பொழுது சிரித்துக் கொண்டே இருந்தாலும் பல பேர்கள் முதலில் கொத்தி கொண்டே தான் இருப்பார்கள். அதை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சில விஷக்கிருமிகளான வேலைகள் நாங்களும் செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும்.
இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்தாபனத்தில் நாள் மேலோங்கி நடக்க வேண்டும். அதுக்கென்று உடனே அவர் இப்படி அப்படின்னு மற்றவர்களுடைய இது எல்லோரும் உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்காக நான் இருக்கேன் மட்டும் முட்டாள்தனமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு படி பின்னே போய் விடாதீர்கள். வழி காமிச்சிட்டாரு குரு, உங்களுக்கு இதுதான் வழி சொல்லி கொடுத்துட்டாரு, ஜெபமாலையை கையில கொடுத்துட்டாரு. எத்தனை பேர் அந்த 40% வரீங்க. அந்த 40% எட்டுறதே ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப சிரமமான அந்த ஒரு பாடத்தை நீங்க மாறி வர வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் உருப்படியாக முழுமையாக கவனமாக எம்பெருமானை பிடித்துக் கொள்ள வேண்டும். நாம் பிரார்த்தனா வந்து அப்பாக்களை கேட்பேன் எப்பவுமே. ஒரே விஷயம் எங்க அப்பாக்களை எப்பவுமே நான் கேட்பேன். அதாவது முன்ன அடியாரெல்லாம் இருப்பீங்க, பிரார்த்தனையை முடிச்சிருவாரு. கூட்டு பிரார்த்தனை முடிச்ச பிறகு அதுக்கு அடுத்தது கிருஷ்ணா என்னுடைய மன பாரங்கள், மன ஏக்கங்கள், மன கஷ்டங்கள் என்று ஒன்று ஆரம்பிப்பார். 25 நிமிஷம் போயிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் சரி கேட்டார், என்னதான் உன் பிரச்சனை, ஏன் நீ எப்பவும் கட்டினது? இதேதான் நான் 6 வாரம் சொல்றேன், எங்களுக்கு தெரியாதா? இந்த 2 வாரம் விட்டா நானே மனப்பாடமா சொல்லுவேன், இது வேற நீ ஏன் திரும்ப இதே சொல்லிட்டு இதேதான் பிரார்த்தனை. பாப்பா சொன்ன ஒரே வார்த்தை, விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஒரு ஸ்டாண்டர்டான வார்த்தைகள். உனக்கு எல்லாம் தெரியுன்ற நீ 4 வார்த்தை எக்ஸ்ட்ரா போட்டுருக்காட, இல்ல 4 வார்த்தை எக்ஸ்ட்ரா போட்டா அதை வந்து ஸ்ரீமன் நாராயணன் வந்து வேற மாதிரி மாற்றி கொடுத்துருவாங்க. இல்லை, அந்த பிரார்த்தனையில் அந்த இடத்தில் யாருக்கு எம்பெருமான் என்ன செய்கிறார் என்பது உனக்கு தெரியுமா? 100 அடியார்கள் ஒருத்தருக்காக தான் அந்த பிரார்த்தனை அன்று இருக்கும். அதை அவருக்காக முழுமையாக சொல்ல வேண்டிய கடமைதான் எனக்கு தவிர நான் இதை மாற்றி மாற்றிக்கொண்டே இருப்பதற்குண்டான உரிமை எனக்கு கிடையாது. ஆனால் சமீப காலமாக அந்த உரிமை சாமி எனக்கு கொடுத்திருக்க கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிறார். உனக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். அதெல்லாம் அங்கிருந்து நம்ம சார்பா குரு போயிட்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தா மட்டும்தான். ஸ்கூல்ல பிரின்சிபல் இருப்பாங்க, பிரின்சிபலுக்கு நீங்க போய் ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்கணும், ஃபீஸ் லேட்டா கட்ட போறோம், நீங்க போய் சொல்லணும். நம்ம வீட்டுல அப்பா அம்மா சொல்லி அனுப்பி இருப்பாங்க, நீங்க போய் சொன்னா எப்படி இருக்கும்? அதுவே உங்களுடைய கிளாஸ் வாத்தியார்களை சொல்லி இதுதான் பிரச்சனை சொல்லி சரிவா நானும் வர சொல்லி வாத்தியார் நமக்காக பிரின்சிபல்களை சொல்லும் போது சிபாரிசு நல்லபடியா வேலை செய்யும். நம்ம போய் சொல்லினாலும் ஒரு நாள் தான் கிடைச்சிருக்கும், வாத்தியாரே நம்ம கூட சொல்லுவோம் சரி அடுத்த வாரம் கெட்டுடுன்னு. அதுதான் இங்கு இந்த ஆயர்பாடியில் குருநாதர் நம்ம செய்யும். உடம்பு சரியில்லை, நமக்கு 1000 பிரச்சனை இருக்கு, என்ன ஆகும் நமக்கு தெரியாது. ஆனால் மருத்துவ ரீதியாக இது கடைசியா இப்படிதான் ஆகும்னு நமக்கு தெரியும். காலதாமதம் மட்டும்தான். இந்த காலதாமதத்திற்கு உண்டான ஒரு ஏற்பாடு நாம் வைக்கும் பிரார்த்தனை முழுமையாக இருந்தாலும் இல்லையோ, இங்கே வந்து சொன்னீங்க வைங்க 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா அங்கிருந்து பரிந்துரைப்பார். அப்படியா 6 மாசம் தான் டைமா, நான் போய் பேசுறேன், அவரு போய் பேசுவேன். 6 வருஷம் அதிகரிச்சுருவார் வாழ்க்கை. 6 வருடம் இருக்கு என்று நாம் வந்து மறுபடியும் முட்டாள்தனமாக இந்த உலகிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்கார். கிடைச்சது கிரேஸ் பீரியடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. இந்த உலகத்தை விட்டு நாம் செல்லும் பொழுது எம்பெருமானை எப்படியெல்லாம் பற்றி கொள்ள வேண்டும், அத்தனை வழிகளில் நாம் கடைபிடித்துக் கொண்டு வர வேண்டும் என்று உன்னதமாக உங்க தலையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் குருநாதர் நமக்கு உதவுவா தவிர மறுபடியும் இருந்து 6 வருஷம் இருக்கு, மறுபடியும் நம்ம போறோம் பழைய பந்தங்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து இன்னும் ஒரு 6 வருஷம் எக்ஸ்ட்ரா பேசிட்டு இருக்கிறதுக்காக தயவு செய்து நீங்க அந்த ஒரு வாய்ப்பை இழந்து விடாதீர்கள். இழப்பு என்றது வழி எங்கள் குடும்பத்திற்கான எல்லோரும் குடும்பத்தில் இருந்த ரொம்ப வலிச்ச ஒரு நிலை, கண்ணை கட்டி காட்ட விட்டமா இருந்தது. எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு அதை நான் வந்து கொண்டிருக்கிறேன். சின்ன விஷயம் தான், சும்மா கிளம்பி போறதாக இருக்கும், சும்மா நிக்கிறதா இருக்கட்டும், போன் பண்ணி போறோம். அப்படிதான் நாங்களும் இருக்கோம். ஒண்ணுமே இல்லைன்னு யோசிக்கும் போது என்ன பண்றதுன்னே எங்களுக்கு தெரியும்.
மேலேயே கீழே ஏறி இறங்குறத தவிர என்ன செய்யணும்னு தெரியல. ஆனால் சூட்சமமாக இரு, வழி நடத்தி கொண்டு அந்த சக்தியை அங்கே இன்னும் பூரணமாக்கி முழுமையாக்கி இன்று நாம் அந்த ஸ்தாபனத்தை எப்பேற்பட்ட ஸ்தாபனமாக மாற்றிக் கொண்டிருக்கின்றோம். இது எல்லாமே அடியார்கள் இருந்ததால் மட்டுமே முடிந்தது, உங்களால் மட்டுமே இருந்தது. இவ்வளவு புஷ்பங்கள் மாலைகள் எல்லாம் யாரும் சொல்லல, நீங்களா வரீங்க, நீங்களா பூவன மலர்லாம் எடுத்து மாலை தொடுத்து அந்த அன்பும் அந்த பாசமும். என்ன காசு கொடுத்தாங்க இவர்கள் எல்லாம் 1000 ரூபாய் கொடுத்து மாலை வந்து பெருசா போடும், அந்த அழகா அவரை தூக்கி போட சீக்கிரம் காஞ்சி போயிடும். இது நீங்க தூக்கி போடுற காய கூட காயாது, தூக்கி போடுறது மனசு விடாது. ஒரு சில அடியார்கள் கொடுத்த மாலைகள் தான் நேற்று கிருஷ்ண பரமாத்மா சாப்பிட்ட பிறகு எல்லாத்தையும் எடுத்து வச்சு, சின்ன ஒரு ஆசை எங்க அப்பாவுக்கு வந்து கிருஷ்ணாவோட அந்த மாலையெல்லாம் சாப்பிட வேண்டும் என்று இருந்தாலும் அடியார்களின் அந்த மாலைகள் என் குருநாதருக்கு மேல் இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான விஷயம். நீ காலையில இருக்கும் அதே சுற்றுக்கு பூவும் 2 மாலையும் வாங்கினது தெரியாதா? அதெல்லாம் விஷயம். அந்த அன்பு, அந்த அடியார்கள் கொடுத்த மாலைகள் எல்லா வாரமும் அவர்கள் வந்து நேர்த்தியாக கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த ஒரு வாரம் இங்கே அவங்களோட வாட்ஸ்அப்லயே பார்க்கும்போது என் மாலை அப்பாக்கள் இருக்க, அது காசு பணம் ஈடே ஆகாது, சந்தோஷம். அதற்கு நாம ஒரு கருவியாக இருப்பது போல் எல்லாருமே அதே போல் உங்கள் வாழ்க்கையில் எம்பெருமானோட சேவைக்கு ஒரு வகையாக கருவியாக இருக்க வேண்டும். நம்மளால் 4 அடியார்கள் பிரார்த்தனா மந்திரம் அடைய வேண்டும். அவர்களுக்கு உண்டான வழியை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளும் போது உங்களுடைய வழி சீக்கிரம் மாறிவிடும். கஷ்டம் இருந்தாதான் வரணும் கிடையாது, சும்மா வாய்ப்பு பிரார்த்தனை சொல்லிட்டு வரலாம். அந்த மாற்றத்தை நாம் ஒரு பிரச்சார வீரங்கியாக மாற வேண்டும். நமக்குள் அந்த விஷயம் இருக்க வேண்டும். என்னால் இவ்வளவுதான் முடியும், ஆனா என் ஃப்ரெண்டுனால வந்து அன்னதானத்துக்கு இன்னும் நிறைய செய்ய முடியும், அவனை எப்படியாவது இழுத்து வந்து ஐக்கியமாக்கி விடணும். நம்மளால் முடிந்த ஒரு கைங்கரியங்கள் நாம் செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய பிரச்சனைகள் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு சில அரசியல் ரீதியாக நமக்கு இருக்கும் பிரச்சனைகள் தான் இருக்கு. நாளைக்கு நாம எங்க போய் நிற்போம் என்று தெரியாது. ஒரு அவள நிலையில் தான் நம்ம எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நேற்றுக்கே சொல்லியிருந்தேன், 1 லிட்டர் எண்ணெய், கொஞ்சம் தீப்பந்தம், திரி, நெருப்பு இருந்திருந்தா நீ திருப்பரங்குன்றத்துல ஒரு பிரச்சனை கிடையாது. உச்ச நீதிமன்றத்துல நமக்கு எதிராக அரசாங்கமே மேல்முறையீடு போயிருக்கு. அப்போ அரசியல் ரீதியாக அவங்களுக்கு அது வந்து ஒரு சிறுபான்மையோட ஒரு பிடிப்பு வேணும் என்றதை செய்யறாங்க. அப்ப நம்ம நிலைமை நாளைக்கு எதுவுமே வாய் திறந்து பேசவே முடியாது. சபரிமலையில இதே மாதிரி தான் பண்ணாங்க. இதுல பெரிய கஷ்டம் என்னன்னா, நம்மள தீபம் ஏற்ற விடல, ஆனால் நம்மளுடைய அன்பான அன்பர்கள், நம்மளுடைய நண்பர்கள், அவருடைய மார்க்கத்திற்கு உண்டான தந்தூரி என்ற நிகழ்ச்சிக்கு அவர்களுக்கு எல்லாம் ஏற்பாடும் செய்து கொடுத்து போலீஸ் பாதுகாப்போடு போய் எல்லாம் செய்து கொண்டு வந்தாங்க. எவ்வளவு பார்த்தீங்களா? நமக்கு என்ன நம்ம விட்டு விடும்போது நம்ம வீட்டில் வந்து நிற்கும் பொழுதுதான் நமக்கு தெரியும் அந்த கஷ்டம். ஜாகிரதையாக இருக்க வேண்டும். நம் பிள்ளைகள் நாம் ஏதோ சுதாரிச்சு விட்டோம், நம் வாழ்க்கையை பிள்ளைகளை ரொம்ப கஷ்டத்துக்கான ஒரு நிலையில மாற்றி விடுவோம். கவனம் இருக்க வேண்டும். வாக்களிக்கும் போதும் சரி, சில விஷயங்கள் நாம் எதை செய்கிறோம் என்று நம்மளுடைய காசு பணத்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னா பெரிய ஏமாளியா போய் நிற்பீங்க. மனுஷன் எப்ப வேணா மாறிடுவோம், ஆனால் நம்ம மார்க்கம் நம்மோடு எப்பொழுதும் இருக்கும் என்ற வைராகியம் உங்கள் எல்லாருக்கும் இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஆக அடியார்களே, பிரார்த்தனைக்கு செல்வோம். உங்களை முழுமையாக சமர்ப்பித்துக் கொண்டு இதுவரைக்கும் பேசியதும் சொன்னதும் எல்லாம் கொஞ்சம் யோசனையை வைத்துக் கொள்ளுங்கள். நம்மளுடைய இந்த வேலை, இந்த இடத்தில் எதற்காக அமர்கிறோம், எதற்காக பிரார்த்தனை செய்கிறோம்? இங்கே ஒருத்தர் அமர்ந்து கொண்டிருக்கிறார், அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும், அங்கு கிருஷ்ணா சந்தோஷப்படுத்த வேண்டும். குருநாதர் என்ன நினைப்பார்கள் யோசிக்காதீர்கள். எதற்காக நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்தீர்கள் என்பதை நீங்கள் முதல்ல உணர வேண்டும். அதற்கு உண்டான விதயம் தான் கூட்டு பிரார்த்தனை. உங்களோடு அமர்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு அடியார்கள் எந்த ஆத்மா எந்த நிலையில் இருக்கு என்று உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அவர்கள் போடும் பிச்சையில் நம்முடைய நிலை ஏறிவிடும். இது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். கூட்டு பிரார்த்தனையில் மட்டும்தான் இதை நீங்கள் சாதிக்க முடியும். ஏழை, பணக்காரன், ஞானி, அஞ்ஞானி அப்படி எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது எதுவுமே இல்லாத கல்லு, மண்ணு, அழுக்கில் தான் ஒரு வைரம் ஒளிந்து கொண்டிருக்கும் என்பது போது
எந்த ஆத்மாவிடம் என்ன இருக்குன்றது உங்களுக்கு நன்றாக தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் உங்களை முழுமையாக ஐக்கியமாக்கிக் கொண்டு உங்களை அர்ப்பணித்துக் கொண்டு இந்த பூஜை செய்யும் பொழுது நினைத்த காரியங்களை நீங்கள் சாதிப்பீர் அடியார்களே. இது எவ்வேறுமான வாக்குறுதி. ஆக உங்கள் மனதில் இருக்கும் கஷ்டங்கள், மனபாரங்கள், பிரச்சனைகள் என்னெல்லாம் நீங்கள் இன்னும் சாதிக்க வேண்டும், நம் பிள்ளைகள் எதிர்காலங்கள், நம்ம உடல் ஆரோக்கிய நிலைகள், நம்ம அவங்க பசங்களோட படிப்பு, திருமணம், இது எல்லாம் நீங்கள் மனதில் நன்றாக ஏற்றுக்கொள்ளும். கடன் தொல்லைகள், கடன் பிரச்சனைகள், யார் யாருக்கு நம்ம வாக்குறுதி கொடுத்திருக்கோம், தருவேன் தருவேன் என்று இதையெல்லாம் தாண்டி வந்தால் தானே கிருஷ்ணா உன்னை நான் முழுமையாக என்னை சமர்ப்பித்துக் கொண்டு செய்ய முடியும். இந்த உலகிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இதையெல்லாம் அவர் முன்னே வைத்து ஒரு அரிசியை மறுப்பு நீ செய்து காட்டினால் நீ காட்டுவாய் என்று நிச்சயமாக தெரியும். ஆனால் சீக்கிரமாக செய்து காட்டு. இதெல்லாம் விட்டு எல்லாம் முடித்த பின்பு உண்மையாக நான் என்னை சரணாகி கிருஷ்ணா. இப்படி ஒரு எண்ணத்தோடு இந்த ஒரு வைராக்கியத்தோடு இந்த பிரார்த்தனையை நாம் ஆரம்பிப்போம். ஹரே கிருஷ்ணா. நேரடியாக பிரார்த்தனை செஞ்சுக்கணும். ஒன்றும் கிடையாது. சாப்பாடு ரெடி ஆகணும், வடை ரெடி ஆகணும். அது இல்லாம என் குருநாதர் எங்களுக்கு குறிச்சுப்பாரு. அதனாலதான் கொஞ்ச நேரம் அந்த விஷயத்துக்கு போன உடனே சாப்பிட்டு குடிச்சுக்கிட்டாரு. அவருடைய அடியாருக்கு விஷயத்தை எல்லாம் ஃபுல்லா சொல்லி கொடுக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஹரே கிருஷ்ணா. பிரார்த்தனை சொல்லும் பொழுது கூட கோவிந்த சொல்லிக் கொண்டே வாருங்கள். ஹரே கிருஷ்ணா. பெருமானை ஆயர்பாடி அப்பா உங்களுடைய அனுகிரகத்தாலும் எங்களோட ஐக்கியமாகி வழிநடத்தி வந்த குருநாதரின் ஆசீர்வாதத்தாலும் எங்களுடைய அடியார்களாகிய நாங்கள் எங்கள் குருவாயூர் அப்பா ஆயர்பாடி அப்பா உங்கள் பாதங்களை பற்றிக் கொண்டு பாதங்களை தொழுது மண்டியிட்டு கூட்டு பிரார்த்தனையை அடியாக நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஆரம்பிக்கின்றோம் எம்பெருமானே. கூட்டு பிரார்த்தனையில் உண்மையாக ஆர்த்திக் கொள்கின்றோம் எம்பெருமானே. ஆயர்பாடி கிராமத்திலே சித்தியிலே ஒன்று கூடியுள்ளோம் எம்பெருமானே. ஆயர்பாடி அப்பா கலந்துள்ள எங்கள் குருவாயூர் அப்பா நாங்கள் அனைவரும் உங்களை நாடி வந்து சரணடைந்து வாழ்க்கையில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் ஆரோக்கிய குறைகளையும் பிரச்சனைகளையும் சொந்த பண்புகளோடு இருக்கும் பிரச்சனைகளையும் யாரிடமும் சொல்ல முடியாமல் நிலையில் இருந்தாலும் மட்டுமே நம்பி மட்டுமே வழி என்று எண்ணி எங்கள் பாதங்களில் எங்கள் கோரிக்கையை சமர்ப்பிக்கின்றோம் எம்பெருமானே. அழகிய இயற்கை சூழலில் அனுபவிக்க கிடைத்த இந்த பாக்கியத்தை அனைவரும் மகா பிரசாதமாக எண்ணிக்கொள்கின்றோம் எம்பெருமானே. எங்கள் சார்பாக இங்கே உங்களுக்கு நித்தியமும் பூஜை செய்து கொண்டிருக்கிறார் என்று அனைவரும் விசுவாசிக்கின்றோம் எம்பெருமானே. பிறந்தோ வாழ்ந்தோ நாங்கள் அனைவரும் இருந்தோம் எம்பெருமானே. உலகியல் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா இன்பங்களுக்கும் காலகட்டத்திலே ஆக்கிக் கொண்டு வாழ்க்கை சந்தோஷம் வாழ வேண்டும். அவர்கள் முட்டாள்கள் எல்லாத்தையும் சிறந்திருக்கின்றோம் அனுபவித்து நன்றாக இருக்க வேண்டும். என் சந்தோஷம் நன்றாக இருக்க வேண்டும். என் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்த எங்களை அற்ப வாழ்க்கையை வாழ்ந்த எங்களை ஐஸ்வர்யம்
மிக்க கிருஷ்ண பக்தி உணர்வுக்கு கோவிந்தா அழைத்து வந்து கோவிந்தா அரவணைத்து கோவிந்தா குரு சிஷ்யர் உறவை வளர்த்து கோவிந்தா எந்தவித தகுதியும் இல்லாத எங்களை போன்ற பாமர மக்களை கோவிந்தா எந்தவித தகுதியும் இல்லாத எங்களை போன்ற பாமரை மக்களை கோவிந்தா ஒரு நல்ல கிருஷ்ண அடியாராக மாற்றி கோவிந்தா கிருஷ்ண கைங்கரியம் செய்யும் மகா பாக்கியத்தை கோவிந்தா எங்களுக்கு அனுகிரகித்து கோவிந்தா 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 அப்பனுக்கு கோவிந்தா நாங்கள் தொடுக்கும் மலர் மாலைகள் கோவிந்தா நாங்கள் படைக்கும் உணவு பிரசாதங்கள் கோவிந்தா நாங்கள் பாடும் பதிலை பாடல்கள் கோவிந்தா கோவிந்தா எந்தவித ஆகம கட்டுப்பாடும் இல்லாமல் கோவிந்தா ஏழை பணக்காரன் என்று பாகுபாடு பார்க்காமல் கோவிந்தா எங்கள் அனைவருக்கும் கோவிந்தா எங்கள் அனைவருக்கும் கோவிந்தா கோவிந்தா என்கின்ற மகா மந்திரத்தை தீட்சையாக கொடுத்து கோவிந்தா எங்களை முழுமையாக்கிய கோவிந்தா எங்கள் குருநாதரின் மடியில் அமரும் பாக்கியம் கோவிந்தா எங்கள் குருநாதரின் மடியில் அமரும் பாக்கியம் கோவிந்தா நீங்கள் என்று அருளியதற்கு கோவிந்தா மிக்க நன்றி எம்பெருமானே கோவிந்தா கோவிந்தா நீங்கள் ஒன்று கூடி அமர கோவிந்தா இந்த நந்தவன கோவிலை கோவிந்தா எங்கள் குருநாதர் எங்களுக்கு அருளிய அருள்கொடை எம்பெருமானே கோவிந்தா அடியாருக்காகவே தன்னை தியாகம் செய்த கோவிந்தா அடியாருக்காக தன்னை தியாகம் செய்த கோவிந்தா ஒரு மகான் இங்கு என்பவர் இருக்கிறார் என்று கோவிந்தா நாங்கள் நம்புகின்றோம் எம்பெருமானே கோவிந்தா இது கூட்டு பிரார்த்தனையின் பொழுது கோவிந்தா ஆழ்ந்த கூட்டு பிரார்த்தனையின் பொழுது கோவிந்தா சிரித்துக் கொண்டே எங்களோடு கோவிந்தா சிரித்துக் கொண்டே எங்களோடு கோவிந்தா இங்கே எங்களோடு அமர்ந்து கொண்டுதான் இருக்கிறார் என்று கோவிந்தா பெருமானே கோவிந்தா கோவிந்தா தன்னை தியாகம் செய்து கோவிந்தா எல்லா பிள்ளைகளை வேண்டும் உங்களுக்கு கோவிந்தா நான் இருக்கிறேன் கவலைப்படாதே கோவிந்தா உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்வேன் கோவிந்தா குத்தி கழுவே கோவிந்தா இருக்க வேண்டும் கோவிந்தா என்று மட்டுமே யோசித்துக் கொண்டு கோவிந்தா என்னுடைய வாழ்க்கையில் கோவிந்தா நாங்கள் மறந்தாலும் கோவிந்தா தொலைபேசி செய்து கொண்டு கோவிந்தா பிரச்சனை தீர்ந்து விட்டதா என்று கேட்ட ஒரு மகான் கோவிந்தா அதை நாங்கள் மறக்க முடியாது பெருமானே கோவிந்தா அவருக்கு அமர்ந்து கொண்டு கோவிந்தா உங்களோடு சமர்ப்பித்து கோவிந்தா எங்கள் வாழ்க்கையில் கோவிந்தா நாங்கள் கேட்பதற்கு முன் கோவிந்தா நாங்கள் கேட்பதற்கு முன் கோவிந்தா அவரை இறங்கி வந்து அடிப்படைந்து உங்களிடம் கேட்கும் அந்த அன்பு பெருமானே கோவிந்தா நீர் எங்களுக்கு எப்படி கிடைக்கும் என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது கோவிந்தா நந்தவன கோவிலிலே கோவிந்தா ஐக்கியமாகி கோவிந்தா நான் இருக்கிறேன். கோவிந்தா நீங்கள் கற்றுக் கொள்ள வேண்டியது கோவிந்தா கிருஷ்ண பரமாத்மாவை தான் என்று கோவிந்தா எங்களுக்கு போதனை செய்வதை கோவிந்தா அனைவரும் உணர்கிறோம் பெருமானே கோவிந்தா 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 உங்கள் வழியில் நாங்கள் நடந்து வருவோம் கோவிந்தா உங்கள் துரோகம் செய்தவர்களை கோவிந்தா நாங்கள் கோவிந்தா பார்க்க மாட்டோம். கோவிந்தா ராயப்பாடி எப்படி கிருஷ்ண பரமாத்மாவின் சத்தியம் பெருமானே கோவிந்தா 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 சரீரம் இல்லை என்று குறை தவிர கோவிந்தா சரீரம் இல்லை என்று குறை தவிர கோவிந்தா எல்லாம் இடத்திலும் கோவிந்தா எங்கள் கூடவே இருக்க கோவிந்தா நீங்கள் ஏற்படுத்திய சித்தியை கோவிந்தா மன்போடு ஏற்றுக் கொள்கிறோம் பெருமானே கோவிந்தா எங்களுக்கு நீங்கள் அருளியுள்ளீர்கள் கோவிந்தா 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 நீங்கள் தான் எப்போதும் காத்து ரட்சிக்க வேண்டும் கோவிந்தா கோவிந்தா மட்டும்தான் நாங்கள் எப்போதும் உங்கள் மீது மட்டும்தான் நாங்கள் எப்போதும் நம்பிக்கை கொள்வோம் பெருமானே கோவிந்தா கிருஷ்ணா கோவிந்தா நீங்களோடு கோவிந்தா
போலவே கோவிந்தா வனமாலி வாசுதேவனை போல் கோவிந்தா வனமாலி வாசுதேவனை போல் கோவிந்தா இந்த நந்தவனத்தில் கோவிந்தா கட்டுப்பாடும் இல்லாமல் கோவிந்தா நேரடியாக இங்கே இறங்கி வந்து கோவிந்தா சொத்து ஆசீர்வதித்து கோவிந்தா பாடங்களை கோவிந்தா கஷ்டங்களை கோவிந்தா ஜெயிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கோவிந்தா கோவிந்தா கோரிக்கைகளை கோவிந்தா கஷ்டங்களை கோவிந்தா பிரார்த்தனை மூலமாக கோவிந்தா முன்வைக்கின்றோம். கோவிந்தா காயப்படி ஆன்மீக கிராமத்திலே கோவிந்தா உங்கள் உத்தரவுப்படி கோவிந்தா நாங்கள் அனைவரும் மனைகள் வாங்கியுள்ளோம் என்பெருமானே. கோவிந்தா அந்த மனையின் இயங்கு முதலாளி நீங்கள் தான் என்பெருமானே. கோவிந்தா அனைவரும் காரணமாக வைத்துள்ளீர்கள் என்பெருமானே. கோவிந்தா கோவிந்தா வெகு சீக்கிரம் கோவிந்தா உங்களுக்கு பயன்படும் வழியில் நீங்கள் மாற்றி தர வேண்டும். கோவிந்தா எங்கள் முதலாளர் ஆசைப்படி கோவிந்தா கூட்டங்கள் பெருக வேண்டும். கோவிந்தா அனைப்படி இங்கு கோவிந்தா நிச்சயமும் ஒன்றுதான் நடைபெற வேண்டும். கோவிந்தா எங்கள் அனுகிரகம் பெற கோவிந்தா இங்கே வரும்பொழுது கோவிந்தா எல்லா வசதிகளும் நீங்கள் ஏற்பாடு செய்து தர வேண்டும். கோவிந்தா கோவிந்தா கோட்டாலை அமைய வேண்டும். கோவிந்தா எங்கு பார்த்தாலும் பசுகள் ஆடுகள் கோழிகள் என்று கோவிந்தா கோவிந்தா நல்ல கல்வி ஞானம் கிடைக்க வேண்டும். கோவிந்தா தடைகள் நீங்க வேண்டும். கோவிந்தா பாக்கியம் கிடைக்க அருள வேண்டும். கோவிந்தா வேலை கிடைக்காத கஷ்டம் தீர வேண்டும். கோவிந்தா செய்யும் வேலையில் உயர்வு தர வேண்டும். கோவிந்தா வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்க வேண்டும். கோவிந்தா சொத்து வீடு சீக்கிரம் அமைய வேண்டும். கோவிந்தா உணவுகளை போக்க வேண்டும். கோவிந்தா தங்கள் உடல் நோய்கள் கோவிந்தா சீக்கிரமே குணமடைய வேண்டும். கோவிந்தா எங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் பெருக வேண்டும். கோவிந்தா எங்கள் உடலில் உள்ள எல்லா நோய்களுக்கும் கோவிந்தா நீங்களே மருந்தாக அமைந்து கோவிந்தா கோவிந்தா நீங்கள் சக்தியாக மாறி எங்களை காக்க வேண்டும். கோவிந்தா கோவிந்தா உங்களையே நம்பி வந்து கோவிந்தா உங்கள் நாமத்தை மட்டுமே கதி என்று வாழும் கோவிந்தா அடியார்களுக்கு கோவிந்தா சர்வ ரட்சகனாக இருக்க வேண்டும். கோவிந்தா புரியுவது கைகரியமோ கோவிந்தா பக்தி தொண்டும் தான் கோவிந்தா ஒரு வாழ்க்கையில் உயர்ந்த நோக்கமாக இருக்க வேண்டும். கோவிந்தா கைகளை வாங்கி வழிபடாமல் நடக்க கோவிந்தா நீங்களே எங்களுக்கு அனுகிரகிக்க வேண்டும். கோவிந்தா ஹரே கிருஷ்ணா கோவிந்தா ஹரே கிருஷ்ணா. கோவிந்தா அடியார்களாகிய நாங்கள் கோவிந்தா அடுத்து வந்து கூடி ஜெபிக்கின்ற கோவிந்தா சக்தி வாய்ந்த கோவிநாம ஜபத்தின் வல்லமையா கோவிந்தா பொருளாதார நிலை உயர்ந்து கோவிந்தா வறுமை நீங்க வேண்டும். கோவிந்தா உணவும் பொருளும் உடையும் கோவிந்தா உயர்ந்து கிடைக்க வேண்டும். கோவிந்தா நாங்கள் வாங்கிய கடன்களை கோவிந்தா திருப்பி தர வேண்டும். கோவிந்தா கோவிந்தா ஆரோக்கியம் இருக்க வேண்டும். கோவிந்தா கோவிந்தா எல்லாத்துக்கும் மேலாக கோவிந்தா உங்கள் ஆசீர்வாதம் எங்கள் குடும்பத்தோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும். கோவிந்தா இந்த சங்கல்பத்தோடு கோவிந்தா சங்கல்பத்தோடு நாங்கள் கூடிய எங்கள் பிரார்த்தனைகளை கோவிந்தா நீங்கள் ஏற்று கோவிந்தா எங்கள் கோரிக்கைகளை ஏற்று கோவிந்தா ஆழத்தில் இருக்கும் கோரிக்கைகளை ஏற்று கோவிந்தா கோவிந்தா உங்கள் அடியார்களுக்கு கோவிந்தா ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் பொழிந்து கோவிந்தா மங்களமும் பொழிந்து கோவிந்தா பிரச்சனைகளை மீட்டெடுப்பதற்கு கோவிந்தா அவசியத்தை மறுப்பதற்கு நீங்கள் செய்து காட்டி கோவிந்தா 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 எல்லாரும் ஆசீர்வாதம் அனைவரும் பொழிய வேண்டும் என்பெருமானே. கோவிந்தா 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 கிருஷ்ணார்ப்பணம். ஹரே கிருஷ்ணா. கூட்டு பிரார்த்தனை கிடைத்தது நம் அனைவரும் சேர்ந்து எம்பெருமானின் பாதங்களை கண்டு 33 முறை கோவிந்த நாமம் ஜெபிப்போமாக. கோவிந்தா என்று ஜெபிக்கும் ஒவ்வொரு அடியாருக்கும் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் திரும்ப ஏற்படும்.
என்பது எம்பெருமானின் வாக்குறுதி. கோவிந்தா 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 நம்ம ஜெபித்துக் கொண்டே இருக்கும் பொழுது இந்த ஆயர்பாடி கிராமத்தில் எல்லாம் வல்லமை மிக்க ஆயர்பாடியப்பன் குருவாயூரப்பன் சுரூபத்தில் இருக்கும் ஆயர்பாடியப்பன் நேரடியாக இறங்கி வந்து அவரோடு நம் குருநாதர் இறங்கி வந்து நம் ஒவ்வொரு தொட்டு ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். கிருஷ்ணா நீங்க ஆசீர்வதிப்பார் என் நம்பிக்கை கொண்டு நீங்கள் அனைவரும் ஜெபிக்க வேண்டும். வாழ்க்கையில் நாம் கடந்து வந்த பாதை நாம் யாரும் மறக்க கூடாது. நமக்கு விசுவாசமாக என்று நம் எல்லா பிரச்சனையும் நம் கூட இருந்து நம் குருநாதரை ஒரு நாள் நம்ம விட்டுக் கொள்ளக்கூடாது. கூடவே இரு துரோகம் செய்தவர்களை ஒரு நாளும் நாம் அரவணைக்கவும் கூடாது. அவர்களோடு நாம் எந்த ஒட்டும் உறவும் வைத்துக் கொள்ளக்கூடாது. நம் குருவின் வழிதான் நம் வழி. அவரோடு ஐக்கியமாகி விட்டோம். இவ்வளவு தூரம் வழி நடத்தி வந்த அவர் இனி நம் சிறு காலங்கள் நம்மை வழி நடத்த மாட்டாராம். கண்டிப்பாக நம்ம வழி நடத்தி கொண்டு நம் வாழ்க்கையை ஒரு வெற்றி பாதை நம்ம செய்து காட்டுவார். அது மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் இத்தனை காலங்கள் நாம் தாண்டி வரும்போது இந்த சரீரம் ஒரு தேய்மானங்களுக்கு அடிப்படைதான் ஆக வேண்டும். உடல் உபாதைகள் நிறைய இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. நம் கடைசி காலங்களில் எப்பொழுதும் யாருக்கும் பாரமாக இல்லாமல் நம்முடைய கடமைகள் நல்லபடியாக செய்துவிட்டு கிருஷ்ணா இனி நான் செய்யும் கைங்கரியம் நான் மனதார செய்யும் நாம ஜபம் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மன தைரியம் மன உறுதி எங்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறேன். நம் பிள்ளைகள் எவ்வளவு நம்மளால் எவ்வளவு கஷ்டங்கள் நம் பிள்ளைகள் படிப்பிற்கு நாம் எவ்வளவோ சிரமப்பட்டு எல்லாம் ஏற்பாடு செய்கின்றோம். படிக்க வேண்டியது அவர்கள் கடமை. படிக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு சரஸ்வதியின் ஞானம் படிக்க வேண்டும் என்ற எண்ணமும் ஏற்படுத்தி தருவது எம்பெருமான சித்தம் மட்டுமே. ஆக நாம் அனைவரும் நம் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும். தவறுகள் செய்தால் மன்னித்து அவர்களை ஆட்கொண்டு புரிய வைத்து மறுபடியும் அவர்கள் கிருஷ்ண பக்தியில் ஆழ்த்தி அவர்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுது. அவங்க நன்றாக நன்று வரும் பொழுது அவர்களும் இந்த கிருஷ்ண பக்தியில் அவர்களை ஐக்கியமாக்கி கொண்டு எல்லா காலமும் நாம் அனைவரும் பிள்ளைகளோடு இருந்து கொண்டே இருக்க முடியாது. நிறைய தாண்டியார்கள் ஒரு காலத்தின் பிறகு அவர்களை வழிநடத்தி செல்வது கிருஷ்ணா நீயும் எங்கள் குருநாதர் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நாம் வைக்க வேண்டும். இந்த குருநாதர் ஜபிக்கும் பொழுதெல்லாம் இதை சொல்ல வேண்டும். குழந்தை பாக்கியம் பெறுவதற்கும் வாழ்க்கை இடத்தை சாதிப்பதற்கும் வேலையில் ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கு வேலை கிடைக்காமல் தவிக்கும் பொழுதும் நம்பிக்கையோடு நீங்கள் ஜபிக்க வேண்டும். அடியார்களே அந்த நம்பிக்கை தான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்கள் நம்பிக்கை பக்கத்தில் அமர்ந்து கொள்ளும் அடியாருக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நம் நம்பிக்கை விசுவாசமாக நன்றாகி வந்தால் கிருஷ்ணா அவரை மாற்றி நீ என்னை வெகு சீக்கிரம் மாற்றி விடுவாய் என்று மறுபடியும் நாம் அனைவரும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆக கூடியிருக்கும் மனிதர் அனைவரும் மனதார உங்களை அர்ப்பணித்துக் கொண்டு இன்று நான் அமர்ந்து கொண்டு என் குருநாதரின் மடியில் அமர்ந்து கொண்டு ஜெபிக்கும் இந்த கோவிந்தநாம ஜபம் உங்கள் பாதங்களை நேரடியாக அடைய வேண்டும். கிருஷ்ணா எனக்கு என் வாழ்க்கையில் நீ என்ன பார்த்து வைத்திருக்கிறாய் உன் சித்தம் போல் நடக்கட்டும் நான் முழுமையாக ஏற்றுக்கொள்வேன் என்று அடிபணிந்து முழுமையாக நாம் நம்மை அர்ப்பணித்துக் கொண்டு கோவிந்தா 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 ஜெபித்துக் கொண்டு வரும் பொழுது அடியார்களே அதெல்லாம் வல்ல கிருஷ்ண பரமாத்மா அவருடைய சகல விதமான ஐஸ்வர்யத்தையும் லட்சுமி கடாட்சத்தையும் நம் மீது இறக்கி இந்த உலகியல் வாழ்க்கையில் வெற்றியை காப்பதற்கு நமக்கு உறுதுணையாக இருப்பார் சத்தியம் என்று கொடுத்த வாக்குறுதியை மனதில் ஆழமாக வைத்துக் கொண்டு கோவிந்த நாம ஜபிப்போம். 33 முறை கோவிந்த நாம ஜபித்த பின்பு அந்த வல்லமையும் அந்த ஆசீர்வாதத்தை நம் முகத்திலும் புறங்கைகளிலும் தலையிலும் முதுகிலும் தேய்த்துக் கொண்டு முழுமையாக தரித்துக் கொள்ள வேண்டும் என்று அடிபணிந்து கேட்டு தாழ்மையோடும் கேட்டுக்கொண்டு ஜபத்திற்கு செல்வோம். ஜபிப்போமாக. ஓம் ஹரி ஸ்ரீ கணபதயே நமஹ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கோவிந்த 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 கோவிந்த
கோவிந்தா 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 கிருஷ்ணா. ஓம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஒரு மிக அருமையான ஒரு பொங்கல் நிகழ்ச்சி. அந்த பொங்க வைக்கும் பொழுதே நாம் அனைவரும் பஜனை எல்லாம் பாடி முடித்தோம். அந்த பஜனையை பூர்த்தி செய்தோம். இங்கே அமர்ந்து கொண்ட குருநாதர் மடையில் சொகுசா நல்ல கோசி என்ற வார்த்தை இருக்கு. அவரோட அரவணைப்பில் இருந்து கூட்டு பிரார்த்தனை சொல்லி கூட்டு ஜபத்தையே முடித்தோம். ஆக இவை அனைத்தும் பூர்த்தி ஆகுவது எம்பெருமான மகா பிரசாதத்தை உட்கொள்ளும் பொழுதுதான். கூடியிருக்கும் அடியார் அனைவரும் தயவு கூர்ந்து எம்பெருமான பிரசாத் சாப்பிட்டு செல்ல வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கிருஷ்ணா. கிட்டத்தட்ட ஒரு 20 அடியார்ல ஆரம்பிச்சு இப்ப 40 அடியார் இருக்காங்க. 40 அடியார் அங்க உட்கார்ந்து நம்ம பிரார்த்தனையை ஃபுல்லா பார்த்து கூட்டு பிரார்த்தனைக்கு அவங்க அங்க ஒரு நைவேத்தியம் வச்சு கூட்டு பிரார்த்தனை நம்மோட சேர்ந்து கோவிந்தா சொல்லி அந்த நைவேத்தியம் அவங்க சாப்பிட்டுவாங்க. இந்த அளவுக்கு நான் மாற்ற முடியுது என்றால் இவரோட ஒரே ஒரு கருணை மட்டும்தான். ரொம்ப கேட்டுனே இருக்காங்க. மொத்தமா நீங்க சொல்லுங்க ஒரு 20 பேருக்கு அங்க வந்து நீங்க செய்யற மாதிரியே நீங்க வந்து பஜனை செஞ்சுட்டு போகணும். ஆனா அவங்க கேட்கறது ஒரு சனிக்கிழமை வந்து பண்ணிட்டு போகணும். அதே சனிக்கிழமை வந்து பண்ணிட்டு சனிக்கிழமை என்னால் வர முடியாது. நீங்க எத்தனை அடியா வராங்க சொல்லுங்க. நீங்க இங்க வந்து எங்களுக்கு காலையில வந்து அங்க பிரார்த்தனா மந்திரம் செய்யற அதே பிரசாதம் எங்களுக்கு செஞ்சு சாயங்காலம் நீங்க பஜனை பண்ணிட்டு போகணும்னு ஒரு அபேட்சையை கேட்கறாங்க. ஸோ இது எல்லாமே எப்படின்னா அவரோட சிஷ்யரோட எப்படி இருந்தாரோ அந்த லைன்ல ஒருத்தங்க இருந்து அது தியாகம் எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் ஆகும். இது இல்லாம இங்க அவருடைய நீண்ட நாள் ஆசை இந்த இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும் என்பது. கோசாலை எவ்வளோ சிரமப்பட்டு கட்டினார்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லாரும் மிரட்டியே காசு வாங்கியிருப்பாரு. மரியாதை காசு கொடுங்கன்னு சொல்லி வாங்கியிருப்பாரு. அதனால அது எதுக்குன்னு யோசிச்சிங்கன்னா ஒரு பசு இருக்கும் இந்த கோசாலை வந்து தன் பிள்ளைகளை கேட்டாலோ தன் மகனை கேட்டாலோ அவங்களே மொத்தமாக கொடுத்து அந்த புண்ணியம் குடும்பத்தோடு வச்சுருக்காங்க. அப்படி கிடையாது. ஒரு கோசாலைக்கு நம்ம வந்து கைங்கறி செய்யறதுன்றது பயங்கரமான ஒரு பாக்கியம். பிரம்மஹத்திய தோஷம் கூட போக்கக்கூடிய தன்மை பசுவுக்கு நம்ம காருண்யம் செய்யும்போது உண்டு. அதையுமே அவர் வந்து அடியாறு தான் கொடுத்தாரு. பட் எனக்கு என்னன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இப்போதைக்கு நம்ம ஆடு கோழி எல்லாம் வச்சிருக்கோம். பட் வெகு சீக்கிரம் அங்கே வந்து பசு வரணும். பசு வரணும் என்றால் பசு வந்தால் அதை முழு நேரம் பார்ப்பதற்கு ஒரு குடும்பத்தை அமர வைக்க வேண்டும். அதுவும் இல்லாமல் விவசாயம் ஆரம்பிக்கிறோம்னா கண்டிப்பாக இங்கே எல்லாருமே இருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கணும். தவிர இப்போ இருக்க செட்டப் மாதிரி செட் ஆகாது. அந்த மாற்றத்திற்கு தேவை சில விஷயங்கள் மாற்றி தான் ஆக வேண்டும். நடக்கும், கண்டிப்பாக நடக்கும் இதெல்லாம். ஆக அடுத்த வாரம் 22ஆம் தேதி ஜனவரி 22 நம் குருநாதருக்கு குரு பூஜைக்கு 2வது ஆண்டு முழுமை பூர்த்தி ஆகின்றது. நம் பிரார்த்தனா மந்திரில் ஒரு புஷ்பாஞ்சலி உண்டு. குரு பூஜைக்கு புஷ்பாஞ்சலி உண்டு. வியாழக்கிழமை மதியமும் உண்டு, சாயங்காலமும் உண்டு. ஏன்னா நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு வரணுன்றதால சனிக்கிழமை நம் குருநாதருக்கு பிடித்தது போல் அன்று நாம் எல்லோரும் சேர்ந்து குருவிற்காக ஒரு கூட்டு பிரார்த்தனை வைத்துக் கொண்டு அப்பாவுக்கு பிடிச்சது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நல்ல போஜனம் தான், நல்ல உணவு நம்ம வந்து அருந்திட்டு ஒரே வார்த்தை தான் அப்பா சூப்பராக இருந்தது சொல்லிட்டோன்னா அவர் அதை சந்தோஷமாயிடுவார். அந்த சூப்பர் என்ற வார்த்தைக்கு ஏற்றாற்போல் நம்மளுடைய
பாஜகமும் இருக்க வேண்டும், சமையலும் இருக்க வேண்டும். இதற்கும் அடியார்கள் தான் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்க வேண்டும். நேத்திக்கும் சரி இன்னைக்கும் சரிங்க, பிரார்த்தனையில் பயங்கரமான வல்லமை இறங்கி கொண்டு தான் இருக்கிறது. நானே உணர ஆரம்பிக்கிறேன். அது விளையாட்டு காமெடின்னு நினைக்கிறவங்க காமெடி, தமாசு, இதெல்லாம் சும்மா ஒரு படம் காட்டுற வேலை நினைச்சது. நமக்கு அது அவசியம் இல்லை. நமக்கு என்ன தேவையோ அதை அதிலிருந்து எடுக்கிற திறமை இருந்தால் காரியம் பெருசா வீரியம் பெருசான்னு காரியம் பெருசுன்னு யோசிக்கிறவன் அதை அங்கிருந்து அள்ளிக்கிட்டு போயிடலாம். அப்பா சொல்கிறது அதுதான். என் பசங்களுக்கு, என்னை நம்பி இருந்தவங்களுக்கு நான் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். எடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. அந்த இடத்துல யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. இது எல்லாம் நீங்கள் நன்றாக மனதில் வைத்துக்கொண்டு இப்பொழுது நாம் பாடும் முரஹர நகர கோவிந்தா பாடலை பாடும் பொழுது எந்த இழப்புகள் நமக்கு இருந்தாலும் சரி, எந்த வளர்ச்சி நமக்கு இருந்தாலும் சரி, இந்த குரு பக்தி, இந்த குரு கடாட்சம் எப்பொழுதும் ஒரு பிச்சையாக எங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை. எங்கேயாவது மமதை வந்து ஆணவம் கொஞ்சம் ஏறும்போ எங்களுக்கு தட்டுங்க, அடிங்க, மாற்றி இதே போன்று நல்ல அடியார்கள் கூட்டத்தில் நாங்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு தாசத்தன்மை எங்களுக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் சாமி நமக்கு தர வேண்டும். சரி, அடியாரோடு இருக்கோம், தாசத்தன்மையாக இருக்கும், பணிஞ்சு போகணுன்றதால நம்மளை ஏமாத்துறவ நம்மளுக்கு ஏறி செய்யறதா விட்டு வைக்கலாமா? செய்யவில்லை. அர்ஜுனா நீ போர் புரிவாயாக. இந்த காலகட்டத்திற்கு யாருக்கு கையில் அசிங்கமாக பேசணுமோ, நம்ம ராயபுரம் பாஷை பேசணும், நல்ல வார்த்தைகள்லாம் பேசணும், எங்கே போய் முட்டி மோதிரம் போடணும், நியாயத்துக்கு போராடணும், இறங்கி வேலை செய்யணும், இறங்கி வேலை தான் செய்யணும். அதையெல்லாம் செய்து கொண்டோம். அதனால தான் நான் எப்பவுமே சொல்கிறது, நான் இங்கே உட்காந்துட்டேன், சாமியோட வேலை பார்த்துட்டு இருக்கேன், சும்மா ரொம்ப டெஸ்ட் பண்ணீங்கன்னா நான் என்னுடைய வேலையை நான் வந்து மிக கனக்கச்சிதமாக செஞ்சுருவேன். நான் அந்த அளவுக்கு என் மூளையை தூண்டக்கூடாதுன்னு சொல்லுவேன். சாமிக்கே சொல்லு, கிருஷ்ணா எனக்கு அந்த பழைய புத்தியோ பழைய யோசனையோ எனக்கு வரக்கூடாது, ஒரு பொழுதும் வரக்கூடாது. உனக்கு சேவை செஞ்சாச்சு, இந்த கைங்கரியத்தை ருசி நான் பார்த்தாச்சு, நான் இதிலேயே தான் இருக்கணும். என்னுடைய பக்தியாலையும் என்னுடைய பூஜையால் தான் காரியங்கள் சாதிக்க வேண்டும். எனக்கு இருக்கும் இந்த அறிவுரை, குருநாதர் கொடுத்த அறிவுரை அடியார்கள் நான் தருகிறேன். நமக்கு எவ்வளோ வழிகள், எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் நாம் நம் குரு மூலமாக எம்பெருமானை பிடித்து கொண்டு நம் ஜபத்தால் பல காரியங்கள் சாதிக்க முடியும். சாதித்து காட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை, லட்சியமாக இருக்க வேண்டும். இதை முன்னிறுத்தி இன்று நாம் அனைவரும் சேர்ந்து இந்த முரஹர நகர பாடல் பாடிவிடுவோம். பொங்கல் லீவுக்கு அப்புறம் சாயங்காலம் 7 மணிக்கு மேலே டிராஃபிக்கு பயங்கர ஜாஸ்தியாகிடும். நம்ம வந்து கூடிய சீக்கிரம் பாடல் பாடிட்டு கிளம்பிடலாம். சரிங்களா? கிருஷ்ணா முரஹர நகர கோவிந்தா முகுந்த மாதவ ராமா வாசுதேவா வனமாயாத வைகுந்தாதிப ராமா கமலா வல்லப கோவிந்தா கமனியானன ராமா கம்பு கிரிவா கடகாங்கதர கால்முகவானே ராமா பரிராஜ பிரிய கோவிந்தா கஞ்ச விலோச்சன ராமா கனகாம்பரதர கைவல்ய பிரத கௌஸ்துப பூஷண ராமா புண்டரிகாட்சா கோவிந்தா புராண புருஷா ராமா புண்ணிய ஸ்லோகா பூர்ண ரூபா புதனா முக்திதரா ஆஞ்சநேயா மமபந்தோ ஆஞ்சநேயா ஜெய சிந்தோ ஆஞ்சநேயா ரகுராமா ஆஞ்சநேயா பரந்தாமா ஆஞ்சநேயா ரகுராமா ஆஞ்சநேயா பரந்தாமா ராமா சீதா ஹனுமந்தா சீதா ராமா ஹனுமந்தா ராமா சீதா ஹனுமந்தா சீதா ராமா ஹனுமந்தா ராமா சீதா ஹனுமந்தா சீதா ராமா ஹனுமந்தா ராமா
హనుమంత సీతారామ హనుమంత రామ సీత 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 హనుమంత సీతారామ హనుమంత கிருஷ்ணார்ப்பணம். அன்று இவ்வுலகம் தென்னிலங்கை செவ்வாய் திரள் போற்றி ஒன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி அன்று குடியாய் எரிந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் எந்தையில்வே போற்றி என்றென்றும் சேவகமே ஏற்றி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் என்பாவாய் கிருஷ்ணார்ப்பணம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே கிருஷ்ணார்ப்பணம்.